கன்னியாகுமரி மாவட்டம் தூத்தூர் மண்டல மீனவர்கள் என்பவர்கள் இந்தியாவிலே ஆழ்கடலில் தங்கி மீன் பிடிக்கக்கூடிய வல்லமை வாய்ந்தவர்கள். இவர்கள் சுறா பிடிப்பதில் மிகவும் வல்லமை வாய்ந்த மீனவர்கள். அந்த வகையிலே தூத்தூர் மண்டலத்தைச் சேர்ந்த மரிய ஜெசிந்தாஸ் என்கிற ஒரு மீனவர் மீன் பிடிப்பதற்காக கடலுக்குள் சென்ற போது காற்றின் திசை நோக்கி அந்த படகு இந்தோனேசியா எல்லைக்குள் சென்று விட்டது. அவரை இந்தோனேசியா கடற்படை கைது செய்து சித்திரவதை செய்து அவர் இந்தோனேசியாவிலே இறந்து விடுகிறார். ஆனால் அந்த அரசாங்கம் அவரை அடித்து சித்திரவதை செய்ததை வெளியே காண்பிக்காமல் இவர் இயற்கையாக இறந்து விட்டார், அவருக்கு நோய் தொற்று ஏற்பட்டு இறந்து விட்டார் என பொய் கூறி இந்தியாவுக்கு அவருடைய உடலை அனுப்பி வைத்தது. ஆனால் இங்கே வந்து பிரேத பரிசோதனை செய்யும் போது அவர் அடித்துதான் கொலை செய்யப்பட்டிருக்கிறார், அவருடைய உடலில் பல காயங்கள் இருக்கின்றது என்பது தெரிய வந்தது. உடனடியாக அந்த குடும்பம் 234 சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். நான் சார்ந்திருக்கக்கூடிய கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரையும் நேரடியாக சென்று சந்தித்திருக்கின்றார்கள். ஆனால் யாரும் அந்த மீனவ மக்களுக்கு குரல் கொடுக்கவோ தைரியம் கொடுக்கவோ இல்லை. அடுத்தபடியாக அண்ணன் வேல்முருகனை நேரடியாக சந்தித்து அதனுடைய அறிக்கைகள் ரிப்போர்ட்டுகள் அனைத்தையுமே அவருடைய கரங்களில் கொடுத்த போது உடனடியாக அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் அந்த மீனவனுக்காக அந்த மீனவ குடும்பத்திற்காக சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும், அந்த மீனவருடைய குடும்பத்திற்கு அரசாங்கம் உரிய இழப்பீடை வழங்க வேண்டும் என்று உறுதியாக நின்று சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து அவர்களுக்கு அந்த நிதி கிடைப்பதற்காக உதவி செய்தவர் அண்ணன் வேல்முருகன்.